கண்டிஷன்ல லேட்டஸ்ட் மாடல் ஷிஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்குங்க. இந்த வண்டி 2005லேருந்து இன்ன டேட் வரைக்குமே கொஞ்சம் கூட மார்க்கெட் குறையாம இருக்கு அப்படின்னா, அது ஷிஃப்ட் தான். அதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வண்டியோட ரீசேல் வேல்யூ சொல்லலாம், பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம், மைலேஜ் சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு 2022 மாடல் VXi வேரியன்ட் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. உங்களுக்கு ஏர் பேக் வந்துரும், ஏபிஎஸ் வந்துரும், கம்பெனி சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமே ஒரு 55,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்ல கேட்குற விலை வெறும் 5,98,000 மட்டும் தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஒரு 35,000 டவுன் பேமெண்ட் ஒரு 30,000 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 இயர் 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. உங்களால் மாதம் வந்து ஒரு 12,000 13,000 கட்ட முடியும் அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு 4 சிலிண்டர்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா 4 சிலிண்டர் தான் நிறைய பேர் தருவாங்க. இது வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் தான். ஸோ நீங்கள் எந்த யோசனையும் வேணாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து மைலேஜ் வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும். என் கைக்கு சாலிடாக இந்த வண்டிக்கு 22 வரைக்குமே நான் மைலேஜ் எடுத்தேன். பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மாசான வண்டியாகவும் இருக்கணும், ரீசேலில் கொஞ்சம் குறையாத வண்டியாகவும் இருக்கணும், மெயின்டெனன்ஸும் இல்லாத வண்டியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்காகவே மாருதியில் பக்காவாக ரூம் போட்டு யோசிச்சு ஒரு டிசைன் பண்ண வண்டி தான் கிராண்ட் விட்டாரான்னு சொல்லலாம். வண்டி அவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான ஒரு எஸ்யூவி. இது வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜீட்டா வேரியன்ட்னா 2022 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே சென்ட்ரி வந்துடும், கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல் வரைக்கும் எல்லாமே வந்துடும்னா வண்டியில் இல்லாத ஃபீச்சரே கிடையாது. வண்டி பாருங்கள், ஒரு ஷோரூம் வண்டி எப்படி இருக்குமோ அது